அவன் என்ற பிள்ளை இல்ல. ஏய் பரபல்லா, நீ பொய் சொல்லுதோ? இது ஒண்ட புள்ளதான், ஒத்துக்கிட்டு சைன் போடுதோ? உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, நான் பொய் சொல்ல இல்லை. என்ற மகன் விளையாட போயிருக்கிறான். இது ஆரண்டே எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்த பார்க்குறீங்களோ? எங்கேயோ அடிபட்டு கிடக்கிற ஒரு பிணத்தை கொண்டு வந்து போட்டு என்ற மகனன்னு சொல்லி என்னட்ட கையெழுத்து வாங்க பார்க்குறீங்களோ? நடக்காது. நான் கையெழுத்து போட மாட்டேன். இது ஒண்ட புள்ள இல்லையா? இல்ல, என்ற பிள்ளை இல்ல. என்ற பிள்ளை பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். நீங்க யாரை வேணுமென்றாலும் வந்து விசாரிச்சு பாருங்க. இப்ப கூட அவன் பாஸ்கெட் பால் விளையாட தான் போயிருக்கிறான். வேணுமென்றா கிரவுண்ட்ல போய் பாருங்க. அவன் என்ன சின்ன குழந்தையா? இன்னும் என்ன தேய்ச்சி கொண்டிருக்கிறீங்க? இப்படி வணக்கம் போல தொடங்கியாச்சா? எந்த மச்சக்கார புள்ள எனக்கு எப்பவும் குழந்தைதான். நீங்க உங்களோட வேலையை பாருங்கப்பா. அம்மா சொல்லு. அப்பா என்னைக்கு அண்ணனை விட்டு கொடுத்துருக்காரு, பேசாம வேலையை பாருங்க. நந்தன், காலையில நான் வேலைக்கு போயிருக்க, நீங்க வேலையை கட்டி கொண்டிருந்தீங்கள். இன்னும் முடிய இல்லையோ? காலையில கட்டினது கலந்து போச்சு, திரும்பவும் கட்டி கொண்டு. சரி சரி கட்டுங்க, நான் வரேன். தமிழ் தமிழ், இதோ வந்துட்டேப்பா. எங்க அம்மா என்ற மச்சக்கார புள்ள? அவன் உள்ளுக்குள்ளான் இருக்கான். பான் வாங்கிருச்சோன்னா பானுங்க. பான் பேக்கரியில லேட் ஆகுமென்றான். நான் வாங்கி வரேன் அம்மா. எங்க என்ற மச்சக்கார பிள்ளை? பிராக்டிஸ் போய் வந்து களைச்சு போய் தூங்கி கொண்டிருக்கிறான். போய் பாருங்க. அப்பா, உங்க பையன் படிக்கிறாரோ இல்லையோ, ஆனா நல்லா பாஸ்கெட் பால் விளையாடுறாரு. அவன் யாரு? என்ற மகன் அல்லோ. மயூரன், மயூரன், பாஸ்கெட் பால் விளையாடி நல்லா களைச்சு போனீங்கள் போல இருக்கு. என்னப்பா, அவன் இன்னும் சாப்பிட இல்ல. சாப்பிட்டு போட்டு படுக்க சொல்லுங்க. மகன், எழும்பி முகத்தை கழுவிட்டு வாங்கோ, சாப்பிட்டுட்டு படுக்கலாம். எழும்பி வாங்கோ மகன். சாப்பிடாம படுக்க கூடாதுன்ட்டு எத்தனை நேரம் தான் சொல்லுறது. எழும்பி வாங்கோ மகன். சரி அப்பா. சத்யா, நான் பான் வாங்கி கொண்டு வரேன். பேக் எடுத்துட்டு வாங்கோ. மறக்காமல் மீன் டின்னொண்டும் வாங்கி கொண்டு வாங்கோ. மீன் டின்னு? ஓம். அது இல்லாம பத்தியப்படாது உங்களுக்கு என்ன? பன்னியிலேருந்து எப்போ வந்தீங்க? இப்போ 10 நாள் தான். எனக்கு இந்த ரோட்டில் வந்தாலே அந்த ஞாபகம் தான். ஓம் ஓம், எனக்கும் அப்படி தாண்டா இருக்கு. அப்பா நிப்பாட்டு நிப்பாட்டு. மயூரன், அப்பா எங்க போற நீ? மயூ, நாங்கள் வரோம். எடு எடு, போங்க போங்க. ஏய் எங்க எண்ட அடோ வேக கூடோ. மரக்கறி தான் வாங்கிட்டு வரேன். ஹரி ஹரி பழையாங்.
அபியாமோ இது அப்பாவுக்கு, இது உனக்கு. சரி அம்மா. இந்தாங்கப்பா. நன்றி தமிழ். தம்பி மயூரன், அம்மா சொல்கிறேன்னு கோவப்படாத. பாஸ்கெட் பாலை தூக்கி கொண்டு எந்த நேரமும் திரிய வேண்டாம். படிப்பிலேயும் கவனம் செலுத்து மயூரன். நீ விளையாடி கொண்டு இருக்காமல் ஒழுங்கா படிச்சா தானே கேம்பஸ் முடிக்கலாம். நீ நல்ல வேலைக்கு போனா தானே எங்கட குடும்பம் தலையெடுக்கும். என்ன விளங்குதோ? என்னடா தம்பி அப்படி பார்க்குற? நான் சொல்றதுல எதுவும் பிழை இருக்கோ? இல்லையம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். நாங்கள் தலையெடுக்கத்தான் வேணும். இன்னும் எவ்வளோ காலத்துக்குத்தான் நாங்கள் சொந்த மண்ணில் தலையை குனிஞ்சு கொண்டு அடிமைகள் போல் வாழ்றது? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? ஒன்றுமே விளங்கல. அம்மா, இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு விளங்காது. போய் படுங்க சாப்பிட்டு. என்ன எங்களுக்கு ஒன்றும் விளங்காதோ? அம்மா, அப்பா சொல்லியே கேட்காதவன் நீங்க சொல்லியா கேட்க போறான்? சரி சரி, நீங்க சாப்பிடுங்க தமிழ். மயூரன், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லையப்பா. சாப்பிட்டா படுக்க வேண்டியது தானே. போய் படுங்கோ ராசா. ம், சரியப்பா. நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு, நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு வீதி வலம் வந்த எம் வீரர்களே. நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு வீதி வலம் வந்த எம் வீரர்களே. பஸ் வந்துடும், நான் போயிட்டு வரேன். அப்பா, ம், இன்றைக்கு இரவு கொத்துரட்டி வேண்டிட்டு வாங்கோ. கொத்து ரொட்டி வேணுமோ மகளுக்கு? ஏன் அம்மாவோட புட்டு அழுத்து போச்சோ? ஆமாப்பா. அம்மா, ம், நான் ப்ராக்டிஸுக்கு போகிறேன். நேரஞ்செண்டா பயப்படாதீங்க. இரவு 9 மணி ஆகுமோ? சும்மா சொன்னேன், போட்டு வா. ம், சரியம்மா. அம்மாவும் பொண்ணும் ஏன் பதகளிச்சு கொண்டிருக்கிறீங்கள்? நான் வர்றதை விட கொஞ்சம் பிந்திட்டேன், அவ்வளவுதானே. இப்ப என்ன பிரச்சனை? காலமா பிராக்டிஸுக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரையில. ஐயோ, அவன் எங்கேப்பா போக போறான்? யாரும் பொடிகளோட விளையாட போயிருப்பான், அதுக்கேன் பதபதைப்பான்? என்ன சொல்றீங்கள்? காலமா போனவன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட வரையில. நானே பிள்ளைய காணலையேன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். முருகேசற்ற பொடியனுடன் காவாலி கடப்பழி இல்லை. அவன் எதை செய்தாலும் நல்லதைத்தான் செய்வான். ஒன்றுக்கும் யோசிக்காதேங்கோ. மகள், இந்த பேக்கை கொண்டே வச்சுட்டு டோர்ச் லைட் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க ஒன்றும் பதபதைக்காதேங்கோப்பா, நான் போய் தேடிட்டு வரேன்.
நீ அம்மாவை உள்ள கூட்டிக் கொண்டு போ, நான் போய் பார்த்துட்டு வரேன். அமுத கானங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தலைவன் திரைப்படத்திலிடம் பாடல் பாடலை பாடியிருக்கிறார்கள். காளி பாடல் அம்மா அப்பா வந்துட்டார். என்னப்பா நீங்கள் மட்டும் வாருங்கள். அப்பா, அண்ணனுங்கப்பா. எங்கேப்பா அவன்? சொல்லுங்கோ, உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்கோ. இந்த பிள்ளை பிள்ளை இருக்கிறானப்பா, எங்க போறது? இருக்கிறான் என்றால் அங்க இருக்கிறான். இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். லெட்டரோ? வாசிச்சு பாருங்கோவன். அம்மா அப்பா தங்கச்சி அறிவது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்று எங்கள் நாடு இருக்கிற சூழ்நிலையில் எனது படிப்பு, பரீட்சை, குடும்பம் என்பதை விட எனக்குரிய பாதை எங்களோட மண் விடுதலை நோக்கிய பாதையாக இருப்பதே உகந்தது என எனக்கு தோன்றியது. பல நாட்கள் என் மனதுக்குள் யோசித்த பின்பே இந்த முடிவை எடுத்தேன். எனது முடிவு சரியான முடிவு என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். நமக்கு எப்போது சாத்தியப்படுமோ அப்போது மீண்டும் உங்களிடம் வருவேன். அதுவரை யாரும் எனக்காக கவலைப்படவோ கண்கலங்கவோ கூடாது. எங்கள் தமிழீழ விடுதலை வரலாற்றில் எங்கள் பணியும் இருக்கட்டுமே. ஐயோ மயூரன், ஏண்டா இப்படி முடிவெடுத்த நீ? ஏய், சும்மா அழுது ஒப்பாரி வைக்காதேப்பா. நாட்டுக்காக போராட இந்த மாதிரி எல்லாரும் அழுது ஒப்பாரி வைக்க எங்கட நாட்டு விடுதலை யார் எடுக்கிறது? எங்கட மண் விடுதலை பெற வேணும். அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் போக வேணும். அவன் போயிருக்கிறான். அம்மா, அண்ணா நான் முந்துறக்குள்ள அவன் முந்திட்டு எங்கட மண்ணோட விடுதலைக்கு தாமா போயிருக்கார். அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். நீங்க அழாதீங்க அம்மா. பிள்ளை தான் போயிருப்பேன் என்றால் ஆறாவது ஒரு ஆள் போக வேணும் அப்பா. அப்பதான் எங்கட நாடு விடுதலை அடையும். நிமிர்த்தி வீறு நடை போட்டு நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு கேட்டதெல்லாம் இருக்கு. வீதி வலம் வந்த எம் வீரர்களே, நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு வீதி வலம் வந்த எம் வீரர்களே, பஞ்சகம் சூழ்ச்சியால் விதி கையெழுத்து போட்டு கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்துறேன். ஆட்டம் அடிக்க பாக்குது. எழும்படி நெஞ்சை நிமிர்த்தி உலகெங்கும் தமிழரினம் தலை நிமிர்ந்ததும்மாள், படை கண்டு எதிரியும் பதை பதைத்து போனாள். உலகெங்கும் தமிழரினம் தலை நிமிர்ந்ததும்மாள், படை கண்டு எதிரியும் பதை பதைத்து போனாள். விமானத்தை கண்டு காணலானாள், அதை காட்டி அயல் நாட்டில் அடைக்கலம் போனாள். விமானத்தை கண்டு அவன் விடை காணலானான், அதை காட்டி அயல் நாட்டில் அவன் கொட்டியாதானே? நீ புலியோ? ஆயுதத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கு? விருக்கமின்றி அவன் இல்லாதொழித்தான், இல்லை என்றழித்தான். நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு, நெஞ்சை நிமிர்த்தி வீறு நடை போட்டு வீதி வலம் வந்த எம் வீரர்களே. லோக்கமாத்தையா கூட்டு வர சொன்னது?
கரிங் உண்ட புள்ளதானே நல்லா பார்த்து சொல்லு. புத்தியில் ஒற்றுமை இருந்தால் புத்தி என்னும் ஆயுதத்தால் எதிரியை வெல்வான். தமிழர்களின் ஒட்டிக்கு போறது, ஒட்டிக்கு சப்போர்ட் பண்றது எல்லாருக்கும் இதுதான். இவன் என்ற பிள்ளை இல்ல. நீ பொய் சொல்லுது. இது உண்ட புள்ளதான். நல்ல விசாரிச்சான் சொல்றது. இது உண்ட புள்ளதான். மாற்று வழி ஒன்று இருந்தால் அதை தேடி செல்வோம். மாவீரர் கனவு எனும் ஈழத்தை வெல்வோம். கல்லறைகள் கழிப்பறைகள் ஆனாலும் என்ன, நெஞ்சறையில் மாவீரன் என்றும் வாழ்வான். நெஞ்சறையில் மாவீரன் என்றும் வாழ்வான். நெஞ்சை நிமிர்த்தி சொந்த புள்ளையே என்ற புள்ளை இல்லை என்று சொல்ல வச்சுட்டாங்களே. ஐயோ, இந்த பாவம் என்ன சும்மா விடாது. மயூரன், உண்ட தங்கச்சியை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேற வழி தெரியலையடா. என்ன மன்னிச்சு கொள்ளடா மயூரன். பஞ்சு போல் தமிழ் வானம் காத்தோடு போச்சோ. காலம் பதில் சொல்லும் எழுவோம். நெஞ்சை உண்ட தங்கச்சியை காப்பாற்றுவதற்காக தாண்டா நான் அப்படி சொன்னேன். என்ன மன்னிச்சு கொள்ளடா ராஜா. நீ என்ற பிள்ளைதான்டா. நெஞ்சை நிமிர்த்தி வேறு நடை போட்டு வீதி வலம் வந்த எம் வீரர்களே. எங்கள் மகன்களையும் மகள்களையும் இழந்து போராடிய இந்த போராட்டம் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். இலங்கை தீவின் இன ஒடுக்குமுறை பல்வேறு பரிமாணங்களில் தலைவிரித்தாடத் தொடங்கிய போது தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் புரட்சியோடு எழுச்சி பெற்றது. தன்மான உணர்வோடு இன விடுதலைக்காக போராடியவர்கள் பயங்கரவாதிகள் என்று பட்டம் சூட்டப்பட்டு சட்டத்தின் விரோதிகளாக சிங்கள அரசாங்கத்தினால் பிரகடனம் செய்யப்பட்டனர். போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனையோ யுவதியையோ இராணுவம் சுட்டுக் கொன்ற பின்பு கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற பெற்றோர்களிடம் உடலை ஒப்படைக்க இராணுவம் ஒரு நிபந்தனை விதிக்கும். இவன் அல்லது இவள் என்ற பிள்ளைதான், என்ற பிள்ளை ஒரு புலி, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இராணுவம் தரும் படிவத்தில் கையொப்பம் இட்டால்தான் இறந்தவரின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்படும். இவன் எனது மகன் அல்லது மகள் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு நிர்பந்தம் தமிழீழத்தில் நடத்தப்பட்ட இராணுவ கொடூரம், வேதனை, பலி உலகத்தில் எந்த பெற்றோருக்கும் இனிமேல் நிகழ்ந்துவிடலாகாது. ஈழ மண்ணில் அரங்கேறிய இந்த வலிமிகுந்த சோக கதை முருகேசன் என்கிற ஒரு தந்தையின் கதை மட்டுமல்ல, ஆயிரம் ஆயிரம் தமிழ் தந்தைகளின் தாய்மார்களின் கண்ணீர் கதை.